கர்ம வீரர் காமராஜர் ஐயா இன்னைக்கு மூச்சுக்கு 300 தடவை காமராஜர் காமராஜர்னு சொல்ற இந்த சங்கிங்க காமராஜர் காலத்துல அவரை கொலை பண்ண பார்த்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, 1966ல அப்போதைய பாஜகவான ஜனசங்கம் நாடாளுமன்றத்துல பசு பாதுகாப்பு சட்டம் பத்தி கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இதுக்கு காமராஜர் பதிலளிப்பார்னு சொல்ல, காமராஜரோ அவரோட ஸ்டைல்ல இங்க மனுஷங்களுக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்கப்ப நீங்க ஏன் மாட்டை கட்டிட்டு அழறீங்க? உங்க மாடு அரசியல் பத்தி தெரியும், மனுஷங்களுக்கு உருப்படியா ஏதாவது இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. காமராஜரோட இந்த பேச்சு RSS, ஆரிய சமாஜ், சங் பரிவார், ஜனசங்கம் மாதிரியான அமைப்புகளுக்கு பெரிய கோபத்தை கொடுத்துச்சு. இதனால 1966 நவம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு பசுவதை தடுப்பு போராட்டம்னு ஒரு பெரிய போராட்டத்தை டெல்லியில நடத்த உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் மாநிலங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பேரை இறக்குனாங்க. இவங்க பல இடங்கள்ல வீடுகள், கடைகள் எல்லாத்தையுமே சூறையாடினாங்க. இதுல ஒரு கும்பல் பாராளுமன்றத்தையும் முற்றுகையிட்டு உள்ள நுழைய பார்த்தாங்க. இன்னொரு கும்பல் காமராஜரோட வீட்டை முற்றுகையிட்டாங்க. அப்போ காமராஜர் வீட்டுல மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருந்தாரு. முற்றுகையிட்ட கும்பல் கோமாதா கி ஜே, கோமாதா கி ஜே அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டே காமராஜர் வீட்டுக்குள்ள நுழைய பார்த்தாங்க. அப்பவும் காமராஜர் கொஞ்சமும் தயங்காம நான் வேணா அவங்க கிட்ட பேசி பார்க்கவான்னு கேட்க, அங்க இருந்த காவலர்கள் அதுக்கு சம்மதிக்கல. வெளியே வந்த காவலர்கள் வானத்தை நோக்கி சுட்டு கூட்டத்தை கலைக்க பார்த்தாங்க. ஆனா வந்த சங்கி கும்பல் கலைஞ்சு போகல. காவலர்கள் கிட்ட தோட்டா தீந்துடுச்சுன்னு தெரிஞ்சு பெட்ரோலை ஊத்தி காமராஜர் வீட்டுக்கு தீய வச்சுட்டாங்க. காவலர்கள் காமராஜரை உடனடியா வேலையாட்கள் தங்குற விடுதிக்கு மாத்திட்டாங்க. தீ வச்சும் ஆத்திரம் அடங்காத RSS கும்பல் காமராஜர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவர் அறையையும் சூறையாடினாங்க. அதுக்கப்புறம் பெரிய போலீஸ் படை அங்க வந்து நிலைமைய கட்டுப்படுத்தினாங்க. அன்னைக்கு நடந்த தாக்குதல்ல மட்டும் சரியான நேரத்துல பெரிய போலீஸ் படை வரலனா இந்த கொலவெறி கும்பல் காமராஜரையே என்ன வேணா செஞ்சிருக்கும். வரலாறு இப்படி இருக்கப்ப இப்ப வந்து காமராஜரை பத்தி மேடைக்கு மேடை மோடியும் மத்த சங்கிங்களும் பேசுறத நம்பி ஏமாறுவோம்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இது தமிழ்நாடு.